என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் 2 சுதந்திரங்களை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று ஜெப ஷீபா, ஜெபசாரா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் காலங்கள் நடுவே நல்ல ஏற்ற துணையை கொண்டு பண்ணினார். சாட்சியை கேட்டிருப்பீங்க. நல்ல கர்த்தர் கூட அற்புதமாய் நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுத்த தயவுக்கு நன்றி. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இது தேவன் அருளும் ஈவு. நம்புறீங்களாம்மா? தேவன் கொடுத்த வெகுமதி. ஈவுன்னு சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள, தேவன் கொடுத்த வெகுமதி. அந்த வெகுமதியை நீங்கள் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவன் கொடுத்த வெகுமதியை நீங்கள் பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அதை பிள்ளைக்கு நீங்கள் கற்பிக்க வேண்டியதெல்லாம் இப்போது தெரியாது. ஆனால் வரும்போது, பிள்ளைகள் வளரும்போது தேவனுக்குரிய காரியங்கள், தெய்வ பயம், வேத வசனங்கள், ஒழுக்க ரீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். இன்னொரு விதத்தை சொல்லுவோம் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடவடிக்கைகள் அல்லது உங்களுடைய செயல்பாடுகள் இந்த பிள்ளை இப்போது தெரியாது. ஆனால் 1 வயது 2 வயது ஆகும்போது உங்களைத்தான் பார்க்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பார்த்து தான் அவைகள், இந்த பிள்ளைகள் தெய்வ பக்தியில் வளரும். இதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், உபாகமத்தில் சொல்லும்போது, பிள்ளையாண்டனை அல்லது பிள்ளையை வளர்க்க வேண்டிய பிரகாரம் என்ன செய்யணும்? வளர்க்க வேண்டும். அப்படி நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் முதிர் வயதில் அதை விடாது இருப்பான். நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ பசும்பரத்து ஆணியைப் போல உள்ளத்தில் பதிந்து விட்டால் அது உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். வேத வசனங்களையும் சொல்ல வேண்டும். அதற்கு ஆண்டவர் உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, நீங்கள் நடக்கும்போது, உட்கார்ந்திருக்கும் போது, நீங்கள் படுத்திருக்கும் போதும் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த அற்புதங்கள், தேவன் நம்முடைய முற்பிதாக்களை நடத்தின பாதைகள், அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாளைக்கு பிள்ளைகள் வளரும்போது எங்கள் முற்பிதாக்களுக்கு செய்த ஆண்டவர் எங்களுக்கும் செய்ய வல்லவர் என்றதான விசுவாச வாழ்க்கை அது வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பிள்ளைகள் முன்பதாக நாம் எதை செய்கிறோமோ அதுதான் வெளிப்படுத்தி காட்டும். நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அது சண்டை போடும். நீங்கள் ஒரு அன்பாக இருந்தால் அந்த பிள்ளைகள் உங்கள் அன்பாக இருக்கும். எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கும். ஆகவே பிள்ளையை தெய்வ பக்தி வளர்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் சாப்பாடு ஊட்டுறீங்க, அதெல்லாம் சத்துள்ள சாப்பாடெல்லாம் ஊட்ட வேண்டும். விதவிதமாக இருக்கிறது, எல்லாம் ஊட்டுங்க. ஆனால் அதோடு வேத வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? ஊட்ட வேண்டும். பிள்ளைகளை சிறு பிள்ளையாக இருக்கும் மடியில் வைத்து அதிகாலையில் ஜெபம், அல்லது அதிகாலை எழுந்திருக்க முடியவில்லை ஒரு 6 மணிக்கு, இல்லை உங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு 7 மணிக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிள்ளை தூங்கிட்டு இருந்தால் தொட்டில் தூங்குது, ஏதாவது பெட்டில் தூங்குதுன்னு சொன்னால், ஆனாலும் பிள்ளையை மீது கரங்களை வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிள்ளை தெய்வ பக்தியில் வளர்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகள் உங்களிடத்தில் அன்பு செலுத்தும். ஆனால் அதை விட அதிகமாக தாத்தா பாட்டிட்டு தான் அன்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஏன் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பீங்க, அவங்க கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா கண்டித்து வளர்த்தது தான் உங்களை தான். இந்த பிள்ளைகளை கண்டிக்கணும்னு அவங்களுக்கு மைண்டே வராது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அது கெட்டுப்போவதற்கல்ல, அது அன்பின் மிகுதி, ஹாசம். இன்னொரு விதத்தை சொல்ல முடிந்தால், ஒரு சந்ததியை பார்ப்பது என்பது உலக ரீதியான வழக்கம். ஆண்டவர் நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுத்தா சாட்சியெல்லாம் சொல்கிறீங்க, அது உலக ரீதியாக உண்டு. ஆனால் அதற்கு பிறகு ஒரு சந்ததியை காண்பது என்பது ஒரு ஆசீர்வாதம். அதான் வேதம் சொல்லுது, பிள்ளைகளை காண்பாய். பிள்ளைகளை காண்பாய்ன்னு சொல்லுது, பிள்ளைகளை காண்பாய். அது ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. ஆகவே கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை தெய்வ பக்தியோடு வளர்ப்பது கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த பிள்ளை தேவன் கொடுத்தது நம்புறீங்களாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நாம் அவர்களை பெற்றுக்கொண்டோம். நாம் பிரதிஷ்டை செய்கிறோம் என்பது, பிரதிஷ்டை என்றதான பதம் தேவனோடு அல்லது தெய்வீகத்தோடு சம்பந்தப்பட்ட பதம். பிரதிஷ்டை என்று சொல்லிவிட்டால் அது கர்த்தருக்கு உரியது. வீடு பிரதிஷ்டை சொல்ல மாட்டாங்க. புகுமனை இல்லை புதுமனை புகு விழா. கர்த்தருக்கு மகிமை. புது வீட்டுக்கு என்ன செய்யணும்? போகிறோன்றது.
ஆனால் சில வீடுகளே டெடிகேஷன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த வீடு கர்த்தர் கொடுத்தது கர்த்தருக்கு தான், கூட்டங்கள் நடத்துவதற்கு, அங்கே ஜெபம் பண்ணுவதற்கு அப்படின்னு. ஆலயம் தான் பிரதிஷ்டைன்னு சொல்வார்கள், ஏன்னா இது கர்த்தருக்கு உரியது. அப்போ பிள்ளை பிரதிஷ்டை என்று சொல்லப்படுகிறோம். இந்த பிள்ளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், இதை கர்த்தரத்தில் கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. இது கர்த்தருடைய பிள்ளை. அதை கர்த்தருக்கேற்ற பருவத்தில், கர்த்தருக்கேற்ற முறையில் வளர்ப்பதுக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமாம், அது ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. உங்கள் கரங்களை பிள்ளைக்கு நேராக நீட்டிக்கொள்ளும்படி கேட்குறேன். ஆண்டவர் இந்த பிள்ளையை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் பேர் மில்டன் ஜேசி, மன்னிக்க, பிரதர் பேர் வந்து மில்டன் ரோஜ், ஜப ஷீலா சீபா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இருவரும் கொடுத்ததான அற்புதமான சுதந்திரம், ஆண்டவர் கொடுத்ததான அந்த சுதந்திரத்துக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். நாம் ஜெபித்து அந்த பெயரை அந்த பிள்ளைக்கு வழங்குவோமாக. ஆமாம். பரிசுத்தமிழ் நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரதர் ராஜன் இசபெல்லா குடும்பத்திற்கு எங்கள் ஆண்டு கொடுத்த நல்ல சுதந்திரங்களுக்கு நன்றி. சிறு பிராயத்திலிருந்து பிள்ளைகள் தெய்வ பக்தியோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதும், கர்த்தருக்கென்று ஒவ்வொரு பகுதியில் செயல்படவும் பயன்படவும் எங்கள் ஆண்டு கொடுத்த நல்ல தயவுக்கு நன்றி. காலங்கள் நடுவே பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்வு, திருமண வாழ்வு, எதிர்கால வாழ்வை அமைத்து கொடுத்த தெய்வனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், பலகீனம் வந்த போதும் காத்து கொண்ட தெய்வனுக்கு நன்றி. ஆண்டவரே, இவர் இருவரும் இணைத்த தேவன், இது கொடுத்த நல்ல சுதந்திரத்துக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே வைத்து இந்த பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளையோடு உங்களுடைய கிருபை இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபை இந்த பிள்ளையோடு இருந்தது என்று சொன்னது போல தேவ தயவு, மனுஷ தயவு, ஞானம், அறிவு, புத்தி எல்லாவற்றும் வளர்ந்து வருக. தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். தாவே, நீர் கொடுத்த இந்த சுதந்திரத்தை மில்டன் ராஜுக்கும் ஜபஷீலா சீபாவுக்கும் கொடுத்த இந்த அற்புதமானது குழந்தையை பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மெலிட்டா ஜெசி என்று சொல்லி பெயரிட்டு அழைத்து நாங்கள் வாழ்த்துகிறோம். ஐயா, ஆசீர்வதியும் உங்களுடைய பிரசவத்துக்கு மறைத்துக் கொள்ளும். நல்ல சரிவிகித வளர்ச்சி, நல்ல சுகபலன், ஆரோக்கியம், வியாதிகள், வீக்கிடங்கள், தீமைகள், ஆபத்துகள் எல்லாத்தையும் விலக்கி காக்கப்பட பிள்ளைகள் ஊர்ந்து போகும்போது, விளையாடும் போது, வரும்போது எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் விலக்கி காக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஐயா, ஆசீர்வதி, நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமாம். மெலிட்டா ஜெசி என்னுடைய பொருள் ஸ்வீட்டஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட இனிமையான ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.